ஈவன் வேறு மாதிரி வி வாண்டட் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்டெஸ்ட். அதாவது எப்படின்னா இந்த படமே வேறு மாதிரியான படம், அதனால் வந்து வேறு மாதிரியான சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனோட ஒரு ஷோ பண்ணணும்னு நினச்சோம். அது மிகப்பெரிய சக்ஸஸ், நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் வேறு மாதிரி சொல்ல முடியாது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த மாதிரி அவங்க வந்து வேறு மாதிரியான ஆளுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக இமெயில் பண்ணி அவங்க எந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க, கேரக்டர்ஸ் எப்படி இந்த சொசைட்டிக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி அதில் செலக்ட் ஆன ஒரு 100 பேரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்கெல்லாம் வந்து இந்த ஷோ அட்டன் பண்ணி படத்தை என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பாண்டிச்சேரியிலேருந்தும் பெங்களூர்லேருந்துலாம் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் I thank all the people in the social media for actively participating in this particular contest and coming for the show. உங்களோட டைம் எடுத்து வந்ததுக்கு நன்றி. அதை விட முக்கியமாக இந்த படத்தை ரொம்ப பாராட்டி நல்லா பேசுகிறதுக்கு நன்றி. இது வேறு மாதிரியான படம்ன்றதை கண்டிப்பாக நீங்களாம் ஒத்துருப்பீங்க. அண்ட் யூ ஆல் என்ஜாய்டுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஈவன் வேறு மாதிரி தேட்டரில் திருப்பி போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள் அண்ட் டூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லலாம், ஒரு சேஸுங்கும்போது அவ்வளோ பெரிய சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக பண்ணதான். தேங்க்யூ. ஆமாம், சக்தி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வரல, பட் தேங்க்யூ. அவருக்கு பிடிக்கல. டெய்லி வந்து நெட்டில் வந்து ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் டெய்லி ஐம் ட்விட்டரில் தனஞ்சன் சாரோட ட்விட்டரில் அப்டேட் பண்ணேன். அதாவது அப்டேட் என்னென்ன இதோ பார்த்துட்ருப்பேன். இவர் விக்ரம் பிரபு என்னோட ஒன்றாவது ஃபேன், கிரேட்டஸ்ட். ஏன்னா அவர் பிரபு சார், சிவாஜி சார் இந்த ஃபேன். ரெகுலராக வந்து அந்த அப்டேட் பார்த்துட்ருப்பேன். ஈவன் டுடே மார்னிங் ஃப்ரம் மார்னிங் 10 o'clock நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா 3.75 இதுக்கு 5க்கு கொடுத்துருக்காங்க ஓவரால். இட்ஸ் வெரி குட். அட்லீஸ்ட் இட்ஸ் கரெக்ட் ரேட்டிங் த கிவன். ஓகே, இந்த மார்க்கெல்லாம் விட்டுருங்க. அதாவது 3.75 3க்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து வெளியில் போகும்போது படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுனாலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசிட்டு இருந்தேன். ஒன்றே ஒன்று தான் எல்லாம் சொன்னாங்க, ஃபஸ்ட்டாக முடியும்போது ஓகேவாக இருந்தது எங்களுக்கு. ஆனால் செகண்டாக முடியும்போது அவ்வளோ பெரிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தினவிதழ் ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், முருகன் சொல்லிட்டு. இவர் டெல்லிங் மீ, சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நான் வந்து 0-0 போட்டே இருந்தேன் சார் படத்துக்கு. ஏன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு. எங்கேயும் போது பிறகு டைரக்டர் பண்ணுறாரு, கும்கி பிறகு விக்ரம் பிரபு பண்ணுறாரு, இந்த காம்பினேஷன் பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 0-0ன்னு 15-0 போட்டேன். செகண்ட் ஹாஃப் முடியும் போது அந்த 1 தூக்கி 15-0 பக்கம் இந்த பக்கம் போடலாமா அந்த பக்கம் போடலாம் நினச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே அந்த 1 தூக்கி இங்கே போட்டேன் சார், உங்களுக்கு 10 கோடி ரூபாய் வந்து சொன்னார். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில். அதாவது நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியம் இருக்கும். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேஸ் செட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ரேசியாக கொண்டு போயிட்டு உங்களை ஒரு பெப்போட ஒரு முடிக்கிறதா சரவணுடைய வரும்போது அது செகண்ட் ஹாஃப் முடியும் போது இருக்காங்க இந்த ஃபீல். மலை, அதான் மலை. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்குமே வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்துடும் அடிக்கிறோம் பொடிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேயும் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு NH4 வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் இஸ் அ சோஷியல் காஸ்.
ஸோ அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் காசே மையமாக வச்சுருக்கிறீங்க, அதே சமயம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ்வையும் வந்து நீங்கள் ஒரு ஆழமாக காமிச்சிங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ராயல் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ரெண்டாவது இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா காலேஜில் இப்போ நடந்த ஒரு இதுக்கு பெரிய விஷயம் சார், அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தனஞ்சயன் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி 1 செகண்ட் விக்ரம் பிரபு சார், நீங்களும் உங்களுக்கு பயங்கர டெபு. அதாவது நீங்கள் கும்கிலேருந்து ரொம்ப அடுத்து இதில் நல்லா மெச்சூர்டாக இருக்கிறீங்க. ஃபஸ்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க, அதில் பார்க்கும்போது கொஞ்சம் கைலி ஒரு இதில் வந்து ரொம்ப ஷர்ட்டு எல்லாமே நல்லா காஸ்டியூமாக இருந்தது. அண்ட் சுரபி மேம் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணீங்க. ஆல் ஓவர் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் சார் செகண்ட் ஆஃப் இட்ஸ் அ வெரி டேஸ். ரஞ்சன் சார் தேங்க்ஸ் சார். ஒன்லி ஒன் both acting are very well. லாஸ்ட் நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் நல்லா பண்ண நான் காட்டை ப்ரே பண்ணேன். அவர் தான் வரல. சார் ஒரே ஒரு குறை சார், திருஷ்டி பொம்மை பொம்மைக்கு மட்டும் புது ட்ரெஸ் யாருமே போட மாட்டாங்க. திருஷ்டி பொம்மை வந்து பழைய ட்ரெஸ் போது கிழிஞ்ச மாதிரியே தெரியல. அதான் ஆக்சுவலி அந்த திருஷ்டி பொம்மைக்கு இருக்கும்போது உங்களுக்கு பழசா தெரிஞ்சிருக்கு, சுரபி போடும்போது உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்குன்னா நீங்க சுரபியை பார்த்துருக்கிறீங்க. ஸோ வந்து திருஷ்டி பொம்மைக்கு வந்து நாங்கள் அதை வந்து ரொம்ப கான்சியஸாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அதை வந்து நல்லா பழசாக்கி அதை கீழே போட்டு உரசி கொஞ்சம் கிழிஞ்சி அந்த இதெல்லாம் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியில் குத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் வச்சு அப்படி போட்டிருந்தோம். அதனால நீங்கள் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் இல்லை ஓகே. ஸ்ரீகர் பிரசாத் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான் தமிழில் அதிக நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கினவர். ஸோ அதனால கண்டிப்பாக அவர் அதான் நீங்கள் வந்து அப்போ திருஷ்டி பொம்மையை பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது, சுரபியை பார்த்துட்டீங்க, அதான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே தேங்க்யூ. This is to actually Saravanan sir. Hope you may not be remembering that I met you during the Santhom shooting, police station. I mean, you are very soft spoken. That day also you are very cool. I mean, I was wondering where is the director, but how the action sequences you have planned, it was amazing. Really, I mean, we are seeing the stunts like everybody jumping in air and all. No, it's very natural. It's like two powerful men fighting together, like a real fight it is. So what care you have taken and how did you plan this? Actually வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து படம் இன்ட்ரோ என்னடா அதுக்குள்ளே இன்ட்ரோவில் வந்துருச்சுன்னு ஒரு ஃபீல்னாலே மோஸ்ட் ஆஃப் ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாலே போதும். செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன்ஸ் வந்து டைம் வந்து ரொம்ப பெருசாக கொடுக்கலாம். ஜஸ்ட் அது மாதிரி கொடுத்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஃபாஸ்ட்டாகவே போகிற மாதிரி இருந்துடும். ஏன்னா நீங்கள் எங்கேயுமே எப்போதும் அப்படி தான் பண்ணியிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து அவங்க நினச்சி பேசுகிற மாதிரி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து நல்லா ஓகே சென்டிமெண்டெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏன்னா படத்தில் சென்டிமெண்ட்டும் தேவைன்றதுக்காக வச்சுருக்கீங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து வேறு மாறிட்டாங்க. பிகாஸ் வந்து எல்லாமே லாஜிக்கலாகவும் பக்காவாக பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே லாஜிக்காக. ஏன்னா வந்து யார்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கணுமோ அங்கே தான். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து அந்த டைலாக் நான் வந்து என்ன இந்த பாட்டை வேறு யார் இந்த பாட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதான் அப்புறம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து வே பியாண்ட் தமிழ் சினிமா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதை வந்து நீங்கள் வேறு ஒரு இதோட பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்னு சொல்லுவேன், பட் ஆனால் வே பியாண்ட் தமிழ் சினிமா கண்டிப்பாக சொல்லலாம். அது இல்லாமல் நல்ல டைரக்ஷன் ஆசு. சார் என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், எல்லா படத்துலையும் வந்து நீங்கள் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஸ்க்ரீன் பிளே வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க? ஸ்க்ரீன் பிளேக்கு தான் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுவீங்களா எப்படி சார் அது? அப்படி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படி தனியெல்லாம் பிரித்து பார்க்கறது இல்லை. நம்ம பண்ணுற விஷயம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணால் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான். நான் இந்த படம் வரதுக்கு முன்னாடி கூட இவங்க கேமரா வச்சு கேட்ட கூட நான் சொன்னேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்டோரி அதெல்லாம் விட உங்களோட ஸ்க்ரீன் பிளே தான். என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஹிட்டான ஒரு பெரிய ஏதாவது ரீமேக் படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதாவது பெரிய ஹீரோ வச்சிருக்கிறதுக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி அது பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன, இந்த படத்தில் ஸ்டண்ட்டை பற்றி சொன்னாங்க. ஸ்டண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுற விக்ரம் ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எமோஷனோட அடிக்கிற சீனாக தான் இருக்கோ தவிர எதுவுமே வந்து அங்கே தான் அங்கே தாவுறது இங்கேருந்து இங்கே ஊதிக்கிறதுன்ற மாதிரி இல்லை. ஸ்டண்டாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லேடி சொன்ன மாதிரி வில்லன் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவர் வந்து பையால நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது சாரி எனக்கு அது தெரில, அது எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு. அவரும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆல் த வெரி பெஸ்ட் சார். Actually, I'm in the editing line. ஸோ ஸ்ரீகர் சார், ஆண்டனி சார்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ். மூவி பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லி நல்லா என்ஜாயபிள் மூவி. செகண்ட் ஆஃபும் நல்லா இருந்துச்சு. எங்கே ஒரு சின்ன லேக் இருந்துச்சுன்னா, அந்த ஹீரோயின் அவங்க மாடியில் இது பண்ண அந்த இதில் பில்டிங்கில் இது பண்ணக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் மெலோ ட்ராமாவாக நம்ம தமிழ் சினிமா பழைய ஸ்டைல் மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு சென்டிமெண்ட் ஆர்ஆர்லாம் போட்டு அங்கே ரொம்ப லேக் இருந்துச்சு. ஐயோ என்னடா இப்படி ஒரு மாதிரி டல்லாக போகுது அப்படின்ச்சு. அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சைடில் சேஸ் பண்ணி அவர் வந்து அப்புறம் பைக்கில் ஏறுறாங்க, அப்புறம் அடிச்சு தூக்கிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அந்த அந்த ஒரு பர்டிகுலர் அந்த சீக்வன்சஸ் மட்டும்தான் அந்த நைட் தேடுறது ஆளுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது அவங்க டைலாக் அவங்க மைண்டில் பேசுகிற மாதிரி அதெல்லாம் மற்றபடி பக்காவாக போயிடுச்சு. அந்த சின்ன விஷயம், மற்றபடி சூப்பர் சார், சூப்பர் மூவி. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் எடிட்டிங்லேயும். இன்னைக்கு எல்லாரும் டெக்னிக்கலி சூப்பர் பிஸார்டாக இருக்கீங்க. ஒரே புரட்சி தலைவனுடைய ஒரு புக்கில் வந்து 1965 எழுதியிருக்காரு, இந்த கால ஆடியன்ஸுக்கு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு கிளைமேக்ஸ் சீன் தேவைப்படுதுன்னு எழுதியிருக்காரு. எப்போ 1965 அப்போல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம், நிறைய பிறந்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? எப்போ சொன்னார்? அப்போ சொன்னார். இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது எவ்ரி மினிட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறீங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். 130 மினிட்ஸும் கிளைமேக்ஸ் வேணும்னு சொன்னால் எப்படி கொடுக்குறது தெரியல. ஏன்னா அந்த சொன்னீங்க பார்த்தீங்களா, அது 30 செகண்ட் படத்தில் வருது. அந்த 30 செகண்டும் உங்களுக்கு வந்து லேக் வருதுன்றது வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட். ஏன்னா நான் உட்காந்து எல்லாரும் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எனக்கு ஒன்றுமே புரியல. படத்தை பாருங்கப்பா. ஏன்னா நம்ம படத்தை வந்து ஃபுல்லாக அந்த 2.5 hours பார்த்துட்டு அது பிறகு எவ்வளோ நாள் திட்டலாம். அந்த படம் பார்க்கும்போது நம்ம திட்டிகிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. அதுதான் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் உங்க எல்லாருக்கும், அதுவும் பர்டிகுலர்லி சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு. சரி, ஓகே ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். டைரக்டர் சார் சொல்லுங்க. அது வந்து என்னென்னா, இப்போ படம் எடுக்கிறது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்னா, முதல்ல நம்ம படம் வந்து தமிழ் சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உலக சினிமா எல்லாருமே, ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருமே பார்க்குறோம். இன்னைக்கு ஹைலைட்டான சீன்ஸ் மட்டும் பார்த்துட முடியுது எல்லாருமே. இப்போ எங்களை விட நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க, அதான் இப்போ பிரச்சனை. இப்போ நாங்கள் ஒன்ஸ் நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஸ்கிரிப்டை மேக்கிங் பண்ணுறதுல மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கு வர்ற இடையில இருக்கிற அப்டேட்ஸை நான் கவனிக்காம போயிடுறேன், ஏன்னா என் ஒர்க் இருக்கிறதுனால. ஆனால் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே தமிழில் மட்டும் கம்பேர் பண்ணுறதில்ல, வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லாரோடையும் கம்பேர் பண்ணுறீங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அதுக்கு மேபி சின்னதாக இருக்கலாம், பார்ப்போம். இப்போ வந்து காம்படிஷன் வந்து இங்கே தமிழ் சினிமாக்குள்ள இல்லை, இந்தியன் சினிமாக்குள்ள இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்குது, அது ஆடியன்ஸுக்கு மத்தியில். ஓகே ஓகே எஸ் எஸ் ஆமாம். ஆக்சுவலி அதான் நான் வந்து என்னோட எய்ம் ஒன்று தான், இந்த டைரக்டர் இந்த மாதிரி தான், சரவணன் இந்த மாதிரி தான் படம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு 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 வளையத்தை எனக்கு வச்சுக்கூடாது, அது உடச்சிடணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த படம் இவன் வேற மாதிரி எங்கேயும் எப்போது மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், வில்லன் ஹீரோவை துரத்துவது, ஹீரோ வில்லனை துரத்துவது மாதிரியான கதை தான் அப்படின்னு இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். என்னோட அசிஸ்டண்டோட அவங்க அம்மா டிவியில் பார்த்துட்டு, என்னப்பா உங்க டைரக்டர் இவ்வளோ ஓப்பனாக சொல்றாரு, வில்லன் ஹீரோவை துரத்துவது, ஹீரோ வில்லனை துரத்துவதுன்னு சாதாரணமாக அவர் கதையை சொல்றாரு,
அப்படின்ட்டு அடுத்து ஒன்று சொன்னேன். ஆனால் வில்லன் ஹீரோ அப்ரோச் பண்ணுறதும் ஹீரோ வில்லன் அப்ரோச் பண்ணுறதும் புதுசாக இருக்கும் அப்படின்னு திருப்பி அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் இப்போ ஒவ்வொரு டைமுமே எங்கேயுமே போது ட்ரை பண்ண முடியாது. இப்போ அடுத்து நான் என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். அதை பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறத மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ணுறது. தேங்க்யூ. ஓகே, நீங்களாம் இன்டர்நெட் மேதாவிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் புதுசு தான். அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்லாம் தெரியும், பட் தோ சாரோட வேர்ல்ட் ஆஃப் ட்விட்டர் அதுக்கு புதுசு தான். வண்டர்ஃபுல் சப்போர்ட் உங்ககிட்டேருந்து. தேங்க்ஸ் ஃபார் ஆக்சுவலி டேக்கிங் பார்ட் இன் திஸ் அண்ட் பீயிங் ஹியர் டுடே. இட் மேக்ஸ் அஸ் ஆல் ஃபீல் ஸ்பெஷல். உங்களோட டைம் எங்களுக்காக தந்ததில் ரொம்ப நன்றி. அண்ட் the thing I would like to say is இன்றைக்கி ஜாஸ்தி தேட்டருக்கு போக முடியல, ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்னு ஓடிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்தது வந்து இப்போ தான். அண்ட் எனக்கு கிடச்ச அந்த கொஞ்சோண்டு கிளாப்ஸ் கூட ரொம்ப ஏன்னோ தெரியும். கிளாப்ஸுங்கிறது கொஞ்சம் ஏன்னோ மீடியம் இல்லை, அந்த மாதிரி வேணாங்கிறதுக்காக தான். எஸ், அதான் இப்போ சாரும் எப்படி எங்கேயும் எப்போதும்லேருந்து வேறு மாதிரி இருக்கணும்னு நினச்சாரோ அதே மாதிரி தான் நானும் கும்கிலேருந்து வேறு மாதிரி இருக்கணும்னு, அதுக்காக தான் ஈவன் வேறு மாதிரி. பட் அதெல்லாம் ரொம்ப யோசித்து முயற்சி எடுத்து செஞ்சது தான். யாரோ சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து டூப்லாம் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடம்புல வந்து கிளியாத இடங்கள் ரொம்ப கம்மி இந்த ஃபைட் போது. அதுவும் 3-4 ஃபைட் எடுத்தோம். அண்ட் இன்ஜுரிஸ் நிறையவே இருந்துச்சு. டோர் லாட் ஆஃப் திங்ஸ். பட் அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சது. ஸோ வில்லன் என்னோட பிளட் பிரதர்னு எப்போவுமே கூப்பிடுவேன். அவரும் நானும் வந்து அன்றைக்கி தான் மேக்கிங் வீடியோ பார்த்தேன். உங்களுக்கு வெளியில் வந்த வீடியோ வேறு, நாங்கள் பார்த்த மேக்கிங் வீடியோ வேறு. அதில் ஏன்னா நாங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்களே யோசிச்சுக்கிட்டோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் தியரி. என்ஜாய் பண்ணோம். படப்போகுதுன்னு தெரியும், பரவாயில்ல, 2 பேரையும் சேவ் பண்ணிக்கிட்டு செய்கிறது தான். அண்ட் we had a wonderful time. The entire working experience was amazing. இவர் வந்து டீட்டெயில் ரொம்ப பார்ப்பார். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுவும் ஈச் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி கிளியர். ஸோ அதான் டிரெக்டர்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஃபார் casting me in this movie. And again, thanks for your support. Thanks for any kind of feedback that you've given. Thank you. Tell me, you're giving a lot of good feedback. First of all, Malai Vanakkam to all of you. Romba santoshma irka to have you all here. Congratulations to all of you that you're a part of this show today. Really happy that your presence is here. And I tell all of you that make the best of your weekend and watch the show again and again with your loved ones and dear ones. And I hope you love the movie and enjoy yourself. Thank you. சார் இருங்க சார், டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் தான் தமிழ், பாதி தூரம் கூட வரல இன்னும். சத்யா சார் சொல்லுவார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ட்விட்டரில் ஆக்டிவாகவே இல்லை. சார் தான் அப்பப்போ சொல்லுவார், ட்விட்டரில் சாங் இது வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனி ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவராக எல்லாம் மியூசிக் பண்ணல. ஸோ டைரக்ஷன் அவர் எவ்வளோ ஒரு லிமிட் வச்சுருக்காரோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்களே இப்போ இதெல்லாம் லைவாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இங்கே வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு. ஸோ அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். இப்போது மூவி பார்த்தேன் அண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கா. ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அண்ட் டிலைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் டுடே. தேங்க்யூ. படம் பார்த்துட்டு எல்லோரும் நல்ல ரிவ்யூ சொன்னாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்லேருந்து, விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து, சாங்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து எல்லாமே, ரொம்ப எடிட்டிங்லேருந்து எல்லாமே அழகாக நோட்டீஸ் பண்ணி நிறையா பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா இருக்கிற விஷயம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.